நேற்றைய வீடியோ பதிவில் வந்து அக்ரிகல்ச்சர் யூசேஜ், அதாவது விவசாய உபயோக பகுதி மாஸ்டர் பிளான்ல அந்த நில பயன் மாற்றம், சேஞ்ச் ஆஃப் லேண்ட் யூஸ், இதில் வந்து உங்கள் நிலம் வந்து விவசாய உபயோக பகுதியாக இருக்குது. அதில் வந்து உங்கள் நிலத்தின் ஊடை வந்து பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான வாய்க்கா செல்கிறது, ஊடை செல்கிறது. இப்போ இதில் வந்து நம்ம என்னன்னா விவசாய உபயோக பகுதியை மாற்றம் செய்வதற்கு விண்ணப்பளிக்கணும். ஓகே, உங்களுக்கு வந்து அணுகு சாலை தெளிவாக வந்து 7 மீட்டர் அணுகு சாலை இல்லை வந்து தெளிவாக இருக்குது, அந்த அணுகு சாலை வந்து தெளிவாக இருக்குது, அதுக்குரியான டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கொடுத்துட்றீங்க. ஆனால் உங்கள் நிலத்துக்கு ஊட ஒரு வாய்க்கா செல்லுது. அந்த வாய்க்காக்கு வந்து உரிமையாளர் யாரு? தமிழ்நாடு அரசின் பொதுப்பணித்துறை. அந்த பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான வாய்க்கா ஊடே செல்கிறது. சரி, இப்போ நீங்கள் உங்கள் நிலத்திலிருந்து வாய்க்காக்கு அடுத்து வந்து உங்கள் நிலம். அப்போ நீங்கள் நிலத்திலிருந்து வாய்க்காவை தாண்டி நீங்கள் செல்லணும்னா பொதுப்பணித்துறையிலிருந்து ஒரு வந்து பாலம் அமைச்சு போறதுக்கு அவங்ககிட்ட ஒரு தடையில்லா சான்று பெறப்பட வேண்டும். அந்த தடையில்லா சான்று வந்து 7 மீட்டர். ஏன்னா நீங்க அடுத்தடுத்து நீங்க டெவலப்மெண்ட் இதெல்லாம் வந்து லேஅவுட்டு இல்லை வந்து பில்டிங் பிளான் இதெல்லாம் போனீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சி பணிகளுக்கு தகுந்த மாதிரி அது 7 மீட்டரோ இல்லை 9 மீட்டரோ இல்லை 10 மீட்டரோ இல்லை 12 மீட்டரோ அவங்ககிட்ட சம்பந்தப்பட்ட துறையான பொதுப்பணித்துறையிட்ட நீங்க பாலம் பெர்மிஷன் வாங்கி அது வரைபடம் பிளஸ் வந்து ஒரு அனுமதி உத்தரவோட கொடுத்துருவாங்க, அதுல நிபந்தனைகள்லாம் கொடுத்துருவாங்க. அதையும் சேர்த்து நீங்க வந்து சரிபார்ப்பு படிவங்களுடன் உங்க நில உபயோக பயன் மாற்றம் சம்பந்தமான சேஞ்ச் ஆஃப் லேண்ட் யூஸுக்கு ஆன்லைன் சப்மிஷன், பெறப்பட்ட அந்த பிரிட்ஜ் பெர்மிஷன் பொதுப்பணித்துறையிடம் வந்து பெறப்பட்ட தடையில்லா சான்றையும் சேர்த்து பதிவேற்றம் செஞ்சீங்கன்னா மேல் நடவடிக்கைக்கு, அதாவது நில உபயோக பயன் மாற்றத்திற்கு உங்களுடைய கோப்பு வந்து அனுமதிக்கு வந்து தொடர் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். உங்கள் நிலம் உங்கள் அனுமதி.